Camera, rolling, action. இந்த ஆல்பத்துல வர என்ட்ரி கொண்டுதான் நீங்க. ஆமா சார். அப்புறம் இங்க வந்து பராக் பார்த்துட்டு இருக்கீங்க. உள்ள கூப்பிடுறாங்க போங்க. ஓ தேங்க்யூ சார். இனி இப்படி இருக்கானுங்க. பரவாயில்ல, அனுப்பிடுறேன். ஓகே, இருக்கட்டும். வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என் பேரு ரெட்ஃபீல்ட் அழகப்பன், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். நீங்க தானே மிஸ்டர் குரு? ஆமா சார், நான் தான் குரு. உட்காருங்க. சார், நான் இவன் ஃப்ரெண்டு கோவிந்த. இப்ப எடுபடியா? இருக்கட்டும். மிஸ்டர் குரு, நீங்க கர்நாடகாவா, கேரளாவா, ஆந்திராவா, மும்பையா? நான் மலேசியா. வெரி குட். நாம எடுக்க போறது தமிழ் ஆல்பம். எங்க நீங்க சுத்த தமிழனா இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டேன் சார். அப்பா சார், என் தாய்மொழி தமிழ் சினிமாக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் பத்தி யார் இப்ப கவலைப்படுறா? நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சினிமா கினிமான்னு ஏதாவது ஒரு துறையில பிரபலம் ஆயிட்டீங்கன்னா இங்க இருக்கிற தலைவர்களுக்கு எல்லாம் நீங்க தான் சார் வழிகாட்டி. சிம்பிள் கிரேட். சார், நீங்க தமிழ்நாட்டுல பிறந்தது அந்த தமிழன்னே செய்த பாக்கியம் சார். எங்க சார் உங்க ஐயோ, ஒரு கால் இல்ல. மிஸ்டர் குரு, எங்க ஆல்பத்துல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார் அது? அது வந்து இந்த பொண்ணை எப்படியாவது ஹீரோயினா நடிக்க வைக்கணும். இவ பேரு பிரியா. இவ கங்கா லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கா. இவளை ஹீரோயினா போட்டாதான் பணம் தருவேன்னு மகேஷ் பண்டாரி அடம் பிடிக்கிறாரு. நீ ஹீரோ ஆகணும்னா இவன் ஹீரோயினா நடிக்கணும். தட்ஸ் ஆல். அது யார் சார் மகேஷ் பண்டாரி? இது கூட தெரியாதா? தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே அவர்தான் பெரிய பைனான்சியர். மகேஷ் பண்டாரியும் சுரேஷ் ரெட்டியும் தான் தமிழ் திரைப்பட உலகத்துக்கு காவல் தெய்வங்கள். அவரே இந்த பொண்ணு நடிச்சாதான் நான் பைனான்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. சரி சார், எப்படியாவது இந்த பொண்ணை முயற்சி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன் சார். முயற்சி பண்ணி கூட்டு வந்தீங்கன்னா போதும். அப்புறம் நீங்க தான் ஹீரோ. மச்சான், ஒரு கோட்டாவது மேட்டர் ஓபன் பண்ணு. சார், இந்த அட்வான்ஸ் அக்ரிமெண்ட். ஐயா, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்க காணோம்? ஐயோ, பிலிம் எடுத்து வெளில போட்டீங்களே, ஏன் அடிக்கிறீங்க? எனக்கு போட்டோ அடிக்கிறது பிடிக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது மவனு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. ஐயோ, போட்டோ எடுத்ததுக்கே இந்த அடினா பார்ட்டியை நடிக்க கேட்ட நம்ம நிலைமை என்னன்னு தெரியலையே. அழகப்பன் சார் தவிர வேற யாராவது இந்த மூச்சுக்கு ஹீரோ சான்ஸ் தருவாங்களா? டவுட் தான். இவன் நடிக்க சமாச்சாதானே உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைக்கும். ஆமா, இவன் நடிக்க சம்மதிப்பளா? அதுக்கு நீ ரஜினி முகமது ஸ்டைல ஃபாலோ பண்ணு. அது யார் ரஜினி முகமது? அதான் 17 முறை படையெடுத்து 18ஆம் முறை ஜெயிச்சாரே அவர்தான். அது கஜினி முகமது. அட யாரோட முகமதுப்பா? அந்த மாதிரி நீங்க ட்ரை யூ வில் சக்சீட்.
ஐயோ டேய் இங்க வாடா, அங்க பாரு அதிசயத்தை. என்னடா? ஆஹா, ஓ, மச்சான் எல்லாம் தண்ணியில தான் நீந்துவாங்க, இவ தரையிலேயே நீந்துறாடா. அட பாவி நடையாடா இது. டேய் போட்டோவுக்கு போஸ் கொடுக்க கோவப்பட்ட பொண்ணு இப்படி ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல அசத்துறாளே. டேய் இப்படி கேட்ல தூக்கி சொல்லி விடுறத விட்டுட்டு அங்க போய் கரெக்ட் பண்றா. போ எப்படிடா? ஐயோ, உன் பர்சனல் பண்ணி எனக்கு இருந்ததுன்னா டேய் போ 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 போ. நான் ஒரு ஹெல்ப் பண்றா. தூக்கி விட மட்டும் தான் நானு. டேய் டேய் மச்சான், டேய் என்னடா அவளை கவர் பண்ண வந்துட்டு காதல் வல நீ விழுந்துட்டியா? வயசு கொள்ளாரு. பாவ கனவா கடவுளே. டேய் வாட் மேன், ஏன் குறுக்க நிக்கிறீங்க? உன் கூட சடுகுடு விளையாட வந்திருக்கோம். நான் யாருன்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஊரு பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. பேமெண்ட் ஸ்பாட் கேஷ், பார்ட்டி யாருன்னு காட்டினா போதும். ஓ கூலிப்படையா? இப்ப என்ன ஃபைட் பண்ணணுமா? ரேப் பண்ண போறோம். ம்? ஏய் 1 மினிட். இவங்க ரேப் பண்ண போறத நான் டிஃபரண்ட் ஆங்கிள்ல போட்டோ எடுக்க போறேன். ஓஹோ, இதெல்லாம் உன் வேலை தானா? டேய் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஐயோ, என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க ப்ளீஸ். ஒண்ணு செஞ்சிடாதீங்க, ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என்ன பிடிச்சாதானே. டேய் புடிங்கடா. ஏய் மிஸ்டர், ரேப் பண்றதுக்கு தான் ரேட் பேசுனது, ஓடி பிடிக்கிறது தனி ரேட். சம்பளமா? தந்து தொலைக்கிற புடிங்கடா. ஏய் வாங்கடா. ஐயோ, சரி நீங்க விட மாட்டேங்க போல இருக்கே. என்னடா ஸ்லோ மோஷன்ல ஓடுறீங்க? டேய் கோவிந்தா, நம்ம ஹீரோயினை பாத்தியா? அட ஆமா, ஏன் ஓடுற? 4-5 பேர் துரத்துறாங்க, ஓடுறா. ஆமா இப்ப என்ன பண்றது? என்ன வேடிக்கை பாப்போம். கரெக்ட், அதான் சரி. டேய் அவ ட்ரெஸ்ஸ பாத்தியாடா? போடா லூசு, போய் போய் ட்ரெஸ் பாக்குற. பின்ன அந்த 2 டேய் சூவா பாடுறா புதுசு. ஐயோ, தூக்குல அவன. என்ன விடுங்கடா. ஏய். என்ன விடுங்கடா, தடி இருக்கீங்களா? வெரி குட். ஏன்டா இப்படி சுத்துறீங்க? ஏய் அவ மூஞ்சி பாத்துடா. நல்லா சுத்துடா, என்ன விடுங்க. என்ன விடுங்க. சொல்றேன்ல, விடுங்கடா, தடி இருக்கா. ஹலோ பிரதர்ஸ், வெயிட் 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 இருங்க. ஏய் யாரா நீ? அதோ வேன்குள்ள பாருங்க, கேண்டிட் கேமரா இருக்கு. நாங்க வீரா டிவி ரிப்போர்ட்டர்ஸ். இந்த மாதிரி தவறான நிகழ்ச்சிகளை ரகசியமா படம் பிடிச்சு மக்களுக்கு போட்டு காட்டுறது எங்க வேலை. ஆரம்பத்துல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் ப்ரொசீட் ஆனீங்கன்னா கேமராவும் கேசட்டும் டிவி ஸ்டேஷன் போகாது, போலீஸ் ஸ்டேஷன் போகும். எப்படி வசதி? ஆமா, எங்களை ஃபாலோ பண்ணி படம் எடுக்க சொன்னது யாரு? இதோ இங்க நிக்கிறாரே. ஐயோ நான் இல்ல நினைச்சேன். நீங்க போங்க. ஓகே சார், நானும் உங்க கூட வரேன் சார். ஏய் இருடா. நீங்க போங்க சார். ஓகே வாங்க. ஆமா, அவங்க எதுக்கு? ஹலோ, இவங்க எங்க ஆர்டிஸ்ட், நாங்களே செட் பண்ணோம். எப்படி விட்டுட்டு போக முடியும்? சரி கூட்டு போங்க. ஓகே பாய். காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து காசு கொடுக்குறியா? நல்லா கையா காலம் எடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ், என்ன நல்ல சமயத்துல வந்து காப்பாத்திட்டீங்க. அது சரி, உங்களுக்கு தான் போட்டோனாலே பிடிக்காதே. நாங்க தான் உங்களை வீடியோல கவர் பண்றோமே, பரவாயில்லையா? என்னை காப்பாத்துறதுக்காக பொய் சொன்னீங்களே தவிர
உங்ககிட்ட கேமரா இல்ல நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். எனிஹவ் உங்க 2 பேரோட ஐடியாவும் சூப்பர். ஆஹா, ஆமா, எனக்கு போட்டோ எடுக்கிறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இவன் தான் இல்ல சொன்னான். இவன் தான் சொன்னான். இவன் தான். நான் தான் உளறிட்டேன். எனிஹவ் ஐ லைக் யுவர் இன்டெலிஜென்ஸ். தேங்க்யூ. பொம்பளை கூப்பிட்டோட நம்மள விட்டு இந்த டாவு தாவுறான். உள்ள போறோம். காட்ட வேற காட்டா. உள்ள வா. வா. பாவிகளா, என்னவா இது எல்லாமே ஆள்லேவா? சரியான காமந்தகாரியா இருப்பா போல இருக்கே. இரு, நைட்டி மாத்திட்டு வந்துடுறேன். டேய் மச்சான், ஒன்ன அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். ட்ரௌசரையும் அவுத்துறியா? ஐயோ, டேய் யோகா கத்துக்கிறதுக்கு ஒரு யோகா வேணும் போல இருக்கு. அது அவனுக்கிட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. சில்ட்ரன், எஸ் மம்மி. பாத்தீங்களா இந்த அங்கிள்? பால் ஜூஸ் சாப்பிடலன்னா இந்த எலும்பு கூடு மாதிரி அழுவீங்க. மம்மி நாங்க பால் ஜூஸ் எல்லாம் ஒழுங்கா குடிக்கிறோம் மம்மி. ஒழுங்கா குடிப்பீங்கல்ல? குடிக்கிறோம். இந்த அங்கிள பார்த்தா பயமா இருக்கு. அப்ப ஒழுங்கா சாப்பிடணும் என்ன? சரி, சரி போங்க. இது என் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அச்சோ, கார்ல கடத்திக்கிட்டு வந்து கடைசில என் மச்சான காட்சி பொருள் ஆக்கிட்டாலே. இதை வச்சுக்கங்க, புறப்படுங்க. என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்றேன். ஹலோ, வாங்க சார், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஹலோ, நேத்து டிவி பாத்தீங்களா? பார்த்தோமே, கொஞ்சம் மங்களா தெரியுது. அதுவா, ஆபரேட்டர் கார்பன் மாத்தமா படத்தை ஓட்டிருப்பாரு, அதனால மங்களா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் விலகுங்க. ஆமா, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நல்லா பாத்துக்கோ, நாளைக்கு இதே மாதிரி நீ நொண்டி நொண்டி வர போற. ஐயோ, உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா? எங்க என் கையை பாருங்க. அடிங். இவன் எப்பவுமே இப்படித்தான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அண்ணா, நீங்க எல்லாம் சேர்த்து அடிக்க போறீங்களா? அடிங்கண்ணா, சீக்கிரம் அடிங்க. கேட்டு வாங்குற போதே கஸ்டமர் நீதான்டா. அம்மா, காலைல இங்க தானே வர்றேன்னு சொன்னா, என்ன இன்னும் காணோம்? எங்க போயிருக்காரு? தெரியலையாமா? யாரை போட்டு இந்த குமுறு குமுறிட்டு இருக்காங்க? ஐயோ கோவிந்தா, அது நம்ம குருப்பா. அட ஆமா, இப்ப என்ன பண்றது? நீதான் போய் காப்பாத்து. இது பார், சீசன் நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன இந்த அடி அடிக்கிறாங்க? நல்ல வேளை நம்ம லேட் இல்லனா நம்மள கையில வச்சிருப்பாங்க. ஏய், இங்க வா. சூப்பர் ஐடியா. நல்லாவே ஊது. வா போலாம். வா 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 வா. ஐயோ நண்பா, என்னாச்சு உனக்கு? இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டியே. சீக்கிரம் போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடு. ஆம்புலன்ஸா? நண்பா போயிட்டியா? என்ன கண்ணாடிக்கிறான்? கண்ணா, என்ன கண்ணு? கண்ணாடி போடுறதா கண்ணாடி வரலாம் சொல்ல வந்தேன். ஐயோ, சீக்கிரமா போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடு. சரி வந்துடுறேன். சார், போயிட்டு நாளைக்கு வா. சார். நீயா? சார், நீங்க சொன்னீங்களே அந்த பொண்ணு பிரியா, ஆ. அது நம்ம ஆல்பர்ட் நடிக்கணும்னா நீங்க எனக்கு உதவி பண்ணணும் சார். பிரியா நடிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? ஒண்ணு என்ன 9 உதவி செய்யறேன், சொல்லு.
ஒண்ணும் இல்ல சார், ஷூட்டிங் தேதியை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம குரு பேர்ல ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. வாங்க, பரவாயில்ல வாங்க. டேய் குரு, வர வெள்ளிக்கிழமை உனக்கு ஷூட்டிங் வச்சுக்காங்கடா. ஷூட்டிங்கா? நீங்க நடிகரா? முதல்ல ஒரு ஆல்பத்தில் நடிக்க போறான். முத ஷூட்டிங் போறேன், நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? வருவீங்கல்ல? வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க. டேய் வருவாங்கடா. வந்துருவாங்க. ஏய் யூ, என்ன பண்ற? நைல் நதிப்பூவே, நடக்கின்ற நிலவே, பொன்னகை பூக்கும் மின்மினி தீவே, உன்னை கண்ட நொடியில் நானும் இதயத்தை இழந்தேனே. உயிராக என்னை எழுதி உந்தன் கையில் தந்தேனே. நைல் நதிப்பூவே, நடக்கின்ற நிலவே, பொன்னகை பூக்கும் மின்மினி தீவே. சுகமான பூகம்பம், சுடுகின்ற ஆனந்தம் எனக்குள்ளே நீ செய்கிறாய். இனிப்பான தீப்பூசி இரு கண்ணில் வாழ்வீசி இதமானவதை செய்கிறாய். ஒரு முறை இருமுறை இருதயம் பல முறை உனை பாடுதே. ஒவ்வொரு இரவிலும் ஓவிய புன்னகை என்னை கொல்லுதே. ஹலோ ஹலோ, सर साहब பேசுதா? ஆமா, நீங்க? मैं दाऊद बोल रहे हूँ. என்ன உனக்கு தெரியாது, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? சின்ன விஷயம்தான். சொல்றேன். நீ சேகர் கூட ஜல்சா பண்ணத நம்ம கேமரா கேப்சர் பண்ணிடுச்சு. ஏன் தயங்குற? ஓ, உன் புருஷன் பக்கத்துல இருக்கானா? ஆமா, சீக்கிரம் சொல்லு. அப்போ ஒண்ணு செய், என் வீட்டு அட்ரஸ் கொடுக்குறேன், நேரா அங்க வந்துரு. சம்ஜே? कौन?
ஆவோ ஆவோ டயத்துக்கு வரவே சொல்லி தெரியும். நீதான் அந்த பிளாக்மெயிலரா? டென்ஷனா வந்த பொழுது போல சொல்லி உன் போட்டோ தான் பார்த்துட்டு இருந்துச்சு. பாரு வா சூப்பர். देखो ஏன் என்ன கஷ்டப்பட்டு பாக்குற? கம் ஆன் பைட்டியே. போட்டோஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீயே எடுத்தியா இல்ல ஆள் வச்சு எடுத்தியா? அது ரொம்ப தில்லா பேசுற. எப்படி? உன்ன மாதிரி எத்தனை ஆளை பார்த்திருப்பேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு? கொக்க சுடுறதுக்கா? ரொம்ப நல்லா தமாஷ் பண்ற. Shut up. சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? 2 ரூபியா. 2 lakhs. 2 lakhs? அமௌண்ட் கரெக்டா இருக்கா? சத்தியக்கு तुम्हारा போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. எல்லாம் குடுக்கலனா உன்னை சும்மா விட்டுருவேனா? இவனை எப்படியாவது இங்க இருந்து கொஞ்ச நேரம் அனுப்பணுமே. என்ன பண்றது? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? एक मिनट. நான் வரட்டுமா? வள்ளி இந்த தெருன்னு சொன்னாங்க, நம்பரையே காணமே. எந்த வீடுடா? டேய், அது என்ன நம்பர் இருக்க மாட்டனா? சும்மா மூடிட்டு வாடா. டேய், இதுக்கு ஒரு வீடு இருக்குடா. நாய் நாய் பாத்தையா? டேய், உள்ளடா உள்ளடா. இப்போ ஒருத்த
அங்க ஒருத்த வரான் பாத்தியா? ஆமா. அவனை கேப்பமா? கரெக்ட் வர அண்ணா 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 ஒரு நிமிஷம். என்ன தம்பிங்களா? அண்ணா இந்த தெருவுல யோகா கத்து கொடுப்பாங்களே அந்த வீடு எங்கடா இருக்கு? யோகாவா? அப்படின்னா இவனுக்கு யோகாவே தெரியல, எல்லாம் வீடு ஏறி போகுது. டேய் அவசரப்படாதடா, நான் கேக்குறேன் புரியுற மாதிரி. அண்ணே இந்த வயசு பொண்ணுங்க வயசு பசங்க சிக்கன Dress போட்டுக்கிட்டு போய் வருவாங்க, அந்த வீடு எங்கடா இருக்கு? அந்த வீடா? ஏடா இந்த வயசுலயே வா. ஏன்னா இந்த வயசுல யோகா கத்துக்க முடியும், அப்புறம் என்ன வயசுல கத்துக்க முடியும்? நீங்க துண்ணுவதும் இல்ல புறம்பாத்ததே இல்லையா? அதுல எங்களை மாதிரி சின்ன பசங்க தான் செய்யறாங்க. சொல்லுங்க. எப்படியோ நாசமா போய் தொலைங்க. அதோ அங்க ஒரு 4வது வீடு தெரியுது இல்ல? அங்க ஒரு சிறப்பு வல்பு எரியுது பாருங்க. ஆனா அது 24 மணி நேரம் அப்படிதான் எரியும். அதான் அந்த வீடு, போய் தொலைங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏய் தம்பிகளா, என்னது? பாத்து போங்க, டவுசர் அவுந்துற போகுது. என்னடா யோகாக்கு டவுசருக்கு என்ன சம்பந்தம்? டேய் இது ஏதோ வெரைட்டியான யோகா போல இருக்கு. வா யோகாவா டவுசரா ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். ஏய் என்னடா யாரையுமே காணோம், சத்தமே இல்லாம இருக்குதே. ஏண்டா யோகா என்ன கால்ல சலங்க கட்டி டங்கு டங்குன்னு கூத்தாடுற வேலையா? அப்புறம் சைலண்ட் சமாச்சாரம்டா. யோகா கத்துக்கிறதுக்கு ஒரு யோகியதை வேணும், பேசாம வா. என்னப்பா உள்ள வாங்க. என்ன விஷயம்? நாங்க 2 பேரும் யோகா கத்துக்க வந்திருக்கோம். யோகாவா? எந்த ஊரு? பண்டாரவடை. ஓஹோ பண்டாரவடையில இதுக்கு யோகான்னு சொல்லுவாங்களா? உட்காருங்க. ஓகே ஓகே. ஆமா உங்களுக்கு ஒண்ணா வேணுமா சேர்ந்தே வேணுமா? ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ரேட்டு. இல்லங்க தனித்தனியா தான் வேணும், அப்பதான் நல்லா இருக்கும் இல்லடா? ஆமாமா. சரி சரி உங்க இஷ்டம். பாப்பா செல்லம் மெதுவா வாங்கடி மெதுவா. என்னடா இத்தனை பேர் வராங்க? டேய் எல்லாம் கத்து கொடுக்கறதா இருப்பாங்க போல இருக்கு. ஏங்க அப்படித்தானே? உங்க பண்டாரவடையில இவங்க எல்லாம் டீச்சர்னு சொல்லுவீங்களா? பண்டாரவடையில யோகா இருந்தா நாங்க இங்க வர போறோம். இத பாருங்க என்னமோ சொல்லிக்கிங்க. 500 ரூபாய் சம்மதமா? மாசத்துக்கா? யோ ஒரு தடவைக்கியா? 500 அதிகமா இல்ல? ஒரு தடவை இருந்து பாரியா, அதிகமா இல்லன்னு அப்புறம் தெரியும் உனக்கு. அம்மா கோச்சுக்காதீங்க. டேய் சும்மா இருடா. என்னங்க யோகா கத்துக்கிறது என்ன சாதாரண விஷயமா? இன்னைக்கு நாங்க கத்துக்கிறோம், நாளைக்கு நாமளே செஞ்சுக்குவோம். ஏங்க இவங்க எல்லாம் யாரு? அது மணிப்பூர், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, எது வேணுமோ செலக்ட் பண்ணி போய் கத்துக்குங்க. என்னடா லாட்டரி டிக்கெட் மாதிரி சொல்றாங்க? சாதாரண குலுக்கல் இல்லப்பா, பம்பர் குலுக்கல். ஒரு தடவை கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் தினம் வர ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஒரு தடவையே போதும் எங்களுக்கு. தினமும் வந்து எங்க கிட்னி தான் விக்கணும் போல இருக்கு. என்னது ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு. ஏமா கதவு சாத்துற? கதவை திறந்து வச்சா எனக்கு வெக்கமா இருக்காது? என்ன யோகா கத்துக்கிறதுல என்ன வெக்கம்? ஆமா கரெக்டா கத்து கொடுப்பல. நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு நான் செய்வேன். அது போதும், கொடுத்த பணத்துக்கு திருப்தியா இருக்கணும், அதுதான் முக்கியம் எனக்கு. ஆமா யோகா கத்துக்கும் போது மியூசிக் எல்லாம் போட மாட்டீங்களா? உங்களுக்கு மியூசிக் போயிட்டாதான் மூடு வருமா? ஆமா அப்பதான் நல்லா இருக்கும். என்னமா சட்டையில கை வைக்கிற? நீங்க தானே யோகா கத்துக்கணும்னு சொன்னீங்க. ஓ அப்படியா? சரி சரி, என்னமோ சொல்ற நீ. என்னமா பேண்ட்ல கை வைக்கிற? ஆனா என்னங்க நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி. நாம செய்ய போற இந்த வேலைக்கு துணி போட்டிருந்தா சரியாகுமா? ஓ கரெக்ட்டுமா, நீ புத்திசாலி. கைய கால நீட்டி திருப்தியா செய்யணும்னா 2 பேர் இருக்க கூடாது. அதெல்லாம் சொல்ற நீ, நானே கழட்டிடுறேன். இது என்ன உடம்பா? சாப்பிடவே மாட்டீங்களா? சாப்பிடறதோ இல்லையோ இப்ப பார் அசத்து காட்டுற. என்ன போலீஸ் சத்தம் கேக்குது? நம்ம பையன் மாட்டிட்டானா? டேய் இருடா, நானும் கூட வரேன். இதெல்லாம் இதுல சம்பாதிச்சதானா? என்னங்க போலீஸ்காரங்க யோகா கத்து வந்திருக்காங்களா? என்னடா இங்க உட்கார்ந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? எலும்பு கூட இங்க வந்து உட்காரு. ஏய் நீங்க வா, உள்ள வேற யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்லைங்க மேடம். மேடம் சாமி சத்தியமா யோகா கத்துக்க தான் நாங்க இங்க வந்தோம். என்னது யோகாவா? விபச்சார விடுதிக்கு வந்து ஜல்சா பண்ணதும் இல்லாம யோகான்னு போய் சொல்றீங்களா? ஐயோ மேடம், நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த இடம் அந்த இடம்னு. ஏன் Dress கழட்டுமோ தெரியலையா? கதை விடுறீங்களா? ஐயோ அது இல்ல மேடம். 10 வருஷமா நான் யோகா கத்துக்கிறேன், அதனாலதான் இவ்ளோ ஸ்ட்ரென்த்தும் பர்சனாலிட்டியும். அந்த புனிதமான யோகாவை விபச்சாரத்தோட ஒப்பிடுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஒப்பிடலைங்க மேடம். ஸ்டேஷனுக்கு வாங்கடா, உங்களை கவனிச்சுக்கிறேன். நடங்கடா. மேடம் ஒரு சின்ன சந்தேகம். என்ன?
என்ன தைரியம் என்ன இந்த கேள்வி என்கிட்ட கேப்ப? அப்படி என்ன மேடம் கேட்டாவன்? இவனுங்களை இழுத்துட்டு வந்து லாடம் கட்டுங்க. இந்த பொம்பளைங்களை வேன்ல ஏத்துங்க. போங்க. வண்டி அடியா, நிறுத்தியா. டேய் இறங்கடா கீழே. வாடா. என்ன பார்த்து ஏன்டா அந்த வார்த்தையை கேட்ட? அப்படின்னு கேட்டா மேடம். என்ன பார்த்து கேக்குறான் இவன். மேடம் நீங்க யோகா 10 வருஷமா செய்யறேன்னு சொல்றீங்களே, யோகா பண்ணும்போது ட்ரெஸ்ஸோட பண்ணுவீங்களா இல்ல ட்ரெஸ் இல்லாம பண்ணுவீங்களான்னு கேக்குறான். ஏற வண்டியில. பயந்தே போயிட்டேன். இந்த ராத்திரி நேரத்துல எங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்ணி வெறுத்து போச்சு, தற்கொலை பண்ணிக்க போறோம். அப்படியா? வாங்க நாங்களே தள்ளி விடுறோம். வாங்க. இல்ல சும்மா சொன்னேன். வா. டேய் இவன் தாவூத் இல்ல? ஆமாண்டா. டிபார்ட்மெண்ட்ல என்ன கொடையறாங்க. 2 கொலையோட நின்னுடுமா இல்ல இன்னும் அது தொடருமா? நோ சார், அதுக்கு சான்ஸ் இல்ல. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா கொலை செய்யப்பட்ட பீட்டர் தாவூத் 2 பேருமே டூமேன் ஆர்மி மாதிரி தனியா தான் செயல்பட்டாங்க. முதல்ல ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்த அவங்க அதை விட்டுட்டு காதலர்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தின இடம் தான் வாலிபச்சோல். முரளியோட மர்டருக்கு தாவூதும் பீட்டரும் தான் காரணமா? அதை நம்ம டிபார்ட்மெண்டால ப்ரூவ் பண்ண முடியல சார். மிஸ் திவ்யா தான் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பழி வாங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். She is a very soft lady. அவங்களால அந்த மர்டர்லாம் பண்ண முடியாது. சார், இட் இஸ் an act of revenge சார். I can't believe. Still I have a doubt. எதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சிஐடி ஆபீசரை வாலிபச்சோலைக்கு அனுப்பி வைங்க. சார், யார் அனுப்பலான்றீங்க சார்? கால் ஜேகே. பசிக்குது, ஏதாவது வாங்கிக்குறா. ஏண்டா ஒரு ஹோட்டல் டீ கடை பார்த்தா உடனே ஆரம்பிச்சுடுவியே. எங்கட காசு வேற இல்லையாடா? பரவாயில்ல, இருக்கிறதுக்கு வாங்கி கொடு. 2 ரூபா தானே இருக்கு. பரவாயில்ல, இதுக்கு வாங்கி கொடு. விட மாட்டான். வா பலருக்கு சாப்பிடுவோம். என்ன கடைக்குள்ள யாரையும் காணோம்? எங்க கடைக்கு உள்ள யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பின்னாடி இந்த சவுண்ட் வருது? ஏங்க கடைக்கு உள்ள உட்காராம இங்க வெளிய உட்கார்ந்து என்ன வேலை பாக்குறீங்க? உள்ள இருந்தா என்ன, வெளிய இருந்தா என்ன? உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க முதல்ல. சரிதான். ஏங்க பழம் எப்படி? ஒரு பழம் 1 ரூபா. உங்களுக்கு எவ்வளவு ரூபா பறிச்சு சாப்பிடுங்க. சரிங்க. ஏங்க பறிச்சு சாப்பிடுங்க. நீங்க பேப்பர் படிக்கிறீங்களே, நாங்க எத்தனை பழம் பறிச்சு சாப்பிடுறோம் உங்களுக்கு என்ன கணக்கு தெரியும்? நான் என்ன வரும்போது மஞ்சள் பையோட வந்தேன். பழத்தை பறிச்சு சாப்பிட்டு தோலை கீழே போடுவீங்க இல்ல? தோலை கணக்கு பார்த்துட்டு உங்ககிட்ட காசு வாங்கிக்க மாட்டேன்னா? மச்சான் தோலதான் கணக்கு பண்ணுவாராமா. கையிருப்பு 2 ரூபா. இந்தாங்க 2 ரூபா. 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு நேரம் முக்கி 2 பழம் தின்னீங்களாடா? டேய், இங்க இருந்த பழம் எங்கடா? டேய், எங்கடா? டேய், எங்கடா? எங்கடா இங்க பழம்? ஏன் கோபப்படுற? யோ என்னையா சொன்ன? என்ன சொன்ன நீ? தோலை மட்டும் எண்ணி பார்த்தாலே காசு வாங்குவேன்னு சொன்ன. ஆமா. ஆமா, இங்க எத்தனை தோல் இருக்கு? 2. நீ எவ்வளவு வாங்கணும்? 2 ரூபா. அதுதானே கொடுத்தான்.
அப்ப இங்க இருந்து பாலம் எங்கடா போச்சு? நாளை கொள்ளையில நம்பர் அங்க இருக்கும். Photographs of the suspects. Thank you, sir. Case file with all the details. Okay, sir. Carry on. Thank you, sir. Yes, come in. Hello. நீங்களா? என்ன சார் திடீர்னு? ஏதோ உங்களை பார்த்து பேசணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். ப்ளீஸ் உட்காருங்க சார். தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஆர் ஜூஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமா, இந்த வாலிப சோலையில் நடந்த கொலையை பத்தி ஏதாவது எவிடன்ஸ் இல்ல ஏதாவது க்ளூ கிடைச்சதா? அப்படி கிடைக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தானே சார் கிடைச்சிருக்கணும். எப்படி அது? சீனியர் சிபிஐ ஆபீசர் உங்களுக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்க போகுது சார். ரகசிய போலீஸ். சார் ஸ்மார்ட். damn smart. ஆமா, இது யாரோட போட்டோ? எங்க அக்கா பேரு லக்ஷ்மி, ஊர்ல இருக்காங்க. I see. ஏய் ஸ்டூபிட், உனக்கு அறிவு இல்ல? நான் குதிரை சரியா ஓட்டலான்னு பார்த்தா நீங்க கத்திக்கிட்டே இருக்கியா? பைத்தியம். ஏய், மெடிடேஷன் எல்லாம் என்ன தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு நல்ல சைலண்டா இருக்கணும், அதுதான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். போடா. ஏய், என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? மேடம் கிளாஸுக்கு வந்தா பேசக்கூடாது தெரியுமா? கொஞ்சம் கூட பயமே இல்ல. பேசக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர விசில் அடிக்காதுன்னு சொல்லலையே. விசில் அடி, ராக்கெட்ட விடு. எப்படி? மொத்தம் போலீஸா? ஐயோ, இங்கே வந்துட்டாங்க. ஓடுறா. ஏய், எஸ் கம் இன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளிய வா. திரும்புங்க. ஐயோ. ஏய், நீங்களா செவுத்துல ஓட்ட போட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? ஐயோ இல்ல மேடம், நான் சொல்றது நம்புங்க. இது ஒரிஜினல் யோகா கிளாஸ். உள்ள இருக்கவங்க நல்லவங்க, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாது. என்ன மேடம் இதுக்கு அடிக்கிறீங்க? நான் 10 வருஷமா யோகா கத்துக்கிட்ட ஸ்கூலே இதான்டா. என்கிட்டயே சொல்றீங்களா? மேடம், நாங்களே இங்கதான் யோகா கத்துக்கிறோம். ஒழுங்கா கத்துக்கோங்க. உங்க கோல்மால் வேலையை இங்க வச்சுக்கிட்டீங்க, பேசிடுவேன். நல்லா ட்ரெயின் கொடுக்குறாங்க உள்ள. என்ன? இல்ல மேடம், யோகா கத்துக்குவாங்கன்னு சொன்னேன். அப்பா தாம் தகுதித்தாம் தாம் தகுதித்தாம் ததிம் 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 பிரகடாம் ததிம் 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 பிரகடாம் தாம் தகுதித்தாம் 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 ரொம்ப நாளா உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைப்பேன். இப்பதான் வரணும்னு இருக்கேன். சார், அடிக்கடி என் பையன் உங்களை பத்தி உயர்வா சொல்வான். மிஸ்டர் ஜேக் சார், எதனால உங்க அக்காக்கு இப்படி ஆச்சுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது சார். வேலைக்கு போன இடத்துல ஏதோ விபத்துன்னு தந்தி வந்துச்சு. போய் பார்த்தா ஆஸ்பத்திரியில என் மக மயக்கமா கிடந்தா. ஒரு வாரம் ஆச்சு மயக்கம் தெளிய. ஆனா மயக்கம் தெளிஞ்சும் அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல.
சித்த பிரம்ம பிடிச்சிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம், எந்த பலனும் இல்ல. சோ சாட். ஆமா, இதெல்லாம் எதனால நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க எந்த மனுஷன் இருக்கல மிஸ்டர் ஜேகே? எங்க எங்கயோ அலைஞ்சு எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன், பதில் கிடைக்கல. உங்க அக்கா இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேன். என்ன காரணம் சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. பதறப்படாதீங்க சார், நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க பொண்ணு வாலிப சோலையில வீணை கத்து கொடுக்கிற வாத்தியார் அம்மாவை வேலை பார்த்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, லட்சுமி, கலை நிகழ்ச்சி நடத்த வெளிநாடு போறீங்களாமே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பேருக்கு தான் லவ்வர். உன்னை பத்தின விஷயங்கள் மூணாவது மனுஷங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஐயோ, அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, எத்தனை பேர் போறீங்க? மொத்தமா 14 பேர் போறோம். ஏன்? இல்ல, இந்த தடவை அந்த பழைய வீணெல்லாம் வேணாம். நான் வாலிப சோலைக்கு 6 புது வீணை பிரசன்ட் பண்றேன், அதை எடுத்துட்டு போங்க. என்ன திடீர்னு வள்ளல் ஆயிட்டீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, என்னை விட அந்த வீணை தான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் இருக்குது. அதான் அது உன் கையில இருக்கிற நேரத்துல என்னோட ஞாபகம் உனக்கு வரும்ல. அப்படின்னா இதுவும் சுயநலம்னு சொல்லுங்க. ஹலோ, இந்தியாவில இருந்து பீட்டர் பேசுறேன். நாளைக்கு ஏர் இந்தியா பிளைட்ல கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்த வாலிப சோலை குரூப் ஒண்ணு அங்க வருது. அவங்க கொண்டு வர வீணைக்குள்ள கோடி ரூபாய் சரக்கு வருது. நோ 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 நோ, அவங்க யாருக்குமே அது தெரியாது. விழா மேடைக்கு போறதுக்கு முன்னாடியே வீணைய மாத்திருங்க. ஓகே? அதிகாலையில் ஏர் இந்தியா விமானத்தில் வெளிநாடு செல்லவிருந்த வாலிபச்சோலையைச் சேர்ந்த மாணவிகள் சுங்க இலாக்கா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொண்டு சென்ற வீணைகளில் போதைப் பொருள் கடத்த முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அவர்களது பெயர்கள் வருமாறு. ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சீங்க? என்ன துரோகம்? அந்த வீணைக்குள்ள போதைப் பொருள். எதிர்காலத்துல நாம 2 பேரும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் என்ன ஆகுறது? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாததுனால ஈவினிங் ஃளைட்ல நான் போறதா இருந்தேன். இல்லனா நானும் அங்க ஜெயில்ல. ஓ லட்சுமி, I'm really sorry. ஏதோ பணத்தாசையால, believe me, this is the first time. என்ன மன்னிச்சு. நோ, இத மன்னிக்கிற விஷயமே இல்ல. முதல்ல வந்து போலீஸ்ல உங்க குற்றத்தை ஒத்துக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்துங்க. என்ன பேசாம நிக்கிறீங்க? வந்து ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்த போறீங்களா இல்லையா? சொல்லுங்க, காப்பாத்த போறீங்களா இல்லையா? नहीं होगा बेबी. அது அவனால முடிவு பண்ண முடியாதுமா. என்ன அப்படி பாக்குற? நான் யாருன்னு புரியல? அவ உன்னை லவ் பண்ணது நான் சொல்லித்தாம்மா. சம்ஜே யா நை சம்ஜே? ஒன்னு காதலிச்சா வாலிப சொல்லுக்குள்ள ஈஸியா வந்து போக முடியும். அங்க இருந்து ப்ரோக்ராம்ஸ்க்காக வெளிநாட்டுக்கு போற கல்ச்சரல் குரூப்போட எங்க கடத்துல ஈஸியா செய்ய முடியும். அதான் பயல உன்னை காதலிக்க சொன்னேன், புரிஞ்சுதாமா? பல தடவை இந்த மாதிரி செஞ்சு நாங்க தப்பிச்சிருக்கோம். இந்த தடவை மாட்டிக்கிட்டோம். இதெல்லாம் இந்த தொழில சகஜமா. பார், இவனா உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன், ஒழுங்கா உன் கூட குடும்பம் நடத்த சொல்றேன். பேசாம எங்க கூட நீ வந்து சேர்ந்துரு. எங்களுக்கு வர லாபத்துல உனக்கு ஒரு கட்டிங் ஒதுக்கிறேன். என்ன சொல்ற?
சுருக்கமா சொன்னா இவனை எனக்கு கூட்டி குடுக்கறேன்னு சொல்றேன் அப்படித்தானே? லக்ஷ்மி, என் பேரை சொல்ற அருகதை கூட உனக்கு இல்ல. மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க பீட்டர். இப்ப நாம எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பேபி, பல தடவை நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேல போனா மரியாதை இருக்காது கண்ணு. அப்ப அவங்க இங்க வர வைக்கிறேன். வயல ஓட்டு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா அரை மணி நேரத்துல அரை லூஸ் ஆயிடுவா, ஒரு மணி நேரத்துல முழு லூஸ் ஆயிடுவா. பழசெல்லாம் மறந்துடும். அவ வாழ்க்கை பூரா பாகல் தான். அரே, குணப்படுத்த யாராலே முடியாது. இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த டைரி மூலமா தான். கையால எழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இதுல எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் சார், என் பொண்ணு வாழ்க்கை நாசமானது காரணமானவங்க இப்ப எங்க இருக்காங்க சார்? அவங்க உயிரோடு இல்ல சார். 2 பேரும் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. கடவுளே தண்டனை கொடுத்துட்டாரா? இல்ல மிஸ்டர் ஜேகே, உங்க அக்கா உண்மையிலேயே பைத்தியம் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. இது இவங்களோட டைரி தான். நடந்த உண்மைகளை இவங்களால மட்டும்தான் இவ்வளவு தெளிவா எழுத முடியும். பாதிக்கப்பட்ட அவங்க எதுக்காக சார் நடிக்கணும்? பழிவாகதான். இது ஓவர் கற்பனை. நோ, அதான் உண்மை. இன்ஃபேக்ட் அந்த 2 கொலைகளையும் செஞ்சதே உங்க அக்கா தான். எல்லாத்துக்கும் என்கிட்ட போதிய ஆதாரம் இருக்கு. இப்போ லட்சுமியை கைது பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். மன்னிக்கணும், இவ்வளவு பெரிய ஆபீசர் முதல் தடவையா தவறான ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அத நான் கோர்ட்ல நிரூபிச்சுக்கிறேன். இன்ஸ்பெக்டர், லட்சுமி அரெஸ்ட் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கேன். நான் அங்க வந்துடுறேன். சார், சார், லட்சுமி சார், என் மகன் லட்சுமி இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டா சார். அப்ப நீங்க பண்ணீங்களா? மிஸ்டர் இளங்கோ, இது சரியில்லை. இவ்வளவு நடந்தும் அவங்க முகத்துல எந்த மாறுதலாவது தெரியுதா? சூப்பர் ஆக்டிங்க சார். எங்க அக்கா இந்த கொலையை பண்ணல சார். என்னோட முடிவு எப்பவும் தப்பா இருக்காது. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட். ஓகே சார். சார், மனநல பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு தயவு செஞ்சு வழங்க மாட்டாதீங்க சார். இவ்வளவு தத்ரூபமா நடிக்கிறவங்க திடீர்னு ஏதாவது விபரீதமான முடிவுக்கு வந்தாலும் வந்துடலாம். அதனால இவங்களுக்கு விலக மாற்றதுதான் பாதுகாப்பு. நோ நோ, எங்க அக்கா நடிக்கல. அந்த கொலைகளை அவங்க செய்யவும் இல்ல.
எங்க அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மிருகங்களை பழி வாங்கணுங்கிற வெறியில நான் தான் அந்த கொலைகளை செஞ்சேன். எஸ், சத்தியமா அந்த கொலைகளை நான் தான் செஞ்சேன். இந்த உண்மையை உங்க வாயால வரவழைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெலோ டிராமாவை இங்க ப்ளே பண்ணேன். சட்டத்தை உங்க கையில எடுத்தது தப்புதான், ஆனா சட்டம் கொடுக்க வேண்டிய தண்டனை தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. போலாம் வாங்க.